டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரெட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது புலாவோட பிரியாணியோட எது கூட வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். இதுக்கு நான் 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை அரைச்சிடலாம். இந்த பிரெட் ஸ்லைஸ் கூட நான் 1/2 கப் முட்டைக்கோஸ் சேர்க்குறேன். இன்னும் கூட நீங்கள் தின்னா கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சேர்க்காதீங்க, உங்களுக்கு சவுக்குன்னு ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிடலாம். இந்த அளவு பால் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லா சைடும் திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த திருப்பி போடுற வேலை இருக்காது. அதுவே ஈவனாக எல்லா இடத்தும் ஃப்ரை ஆகிடும். நான் கம்மியாக ஊற்றிருக்கேன், அதனால் திருப்பி போடுறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இந்தளவு ப்ரௌனாக இருக்கணும். இப்போ எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கேப்சிகம் மட்டும் சேர்க்குறேன். நிறையா சேர்க்க வேண்டாம். இது ரொம்பவும் குக் பண்ணிடக்கூடாது, லைட்டாக நீங்கள் வதக்கினா போதும். இப்போ இதில் சாஸ்லாம் சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எப்போவுமே டொமேட்டோ சாஸ் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் பிரெட் பால் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதனால் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நான் அது ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக காட்டுறேன். அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சில்லி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் டொமேட்டோ சாஸ் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ண பால்ஸை போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கார்னிஷிங்காக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட சேர்க்கலாம். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரெட் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.